தமிழகத்தின் தலைநகராம் சென்னை மாநகரம். சென்னை மாநகரில் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோவிலுக்கு அருகில் துளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகா பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனம் தக்ஷிண மந்த்ராலயம் என்று அழைக்கப்படுகிறது. வரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே, என்ன வரும் தருவாய் பிரதிமந்திராலய பர்யந்தம் குருணாமாக்ருதிம் ஸ்மரேத் தேன விஜ்ஞாः ப்ரணஸ்யन्ति சித்யन्ति च मनोरथाः. குருஸ்ரீ ராகவேந்திரார்ய த்வாமஹம் சரணம் கதः. ஆயுராரோக்கியமைஸ்வர்யம் தத்வாத்வம் ரக்ஷ ரக்ஷமாம். சுதீஜன சுமந்தாரம் சுதீந்திர சுதசுப்ரியம் சுஷமீந்திர குரும் வந்தே சுஜயீந்திர கரோத்பவம். சுஷமீந்திர கராப்ஜோப்தம் ராகவேந்திர குருப்பிரியம் சுயதீந்திர குரும் வந்தே ಮೂಲರಾಮಾರ್ಚನೆ ರಥಂ. இந்த ಅಧುನಾಪೀಠದಲ್ಲಿ ಹಂಸನಾಮ ಪರಮಾತ್ಮ ವಂಶದಲ್ಲಿ ಬಂದಂತಹ ಮಧ್ವಾಚಾರ್ಯ ಮೂಲ ಮಹಾಸಂಸ್ಥಾನಂ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿ ಮಠ ಮಂತ್ರಾಲಯಂ. இந்த கோயில் ಸುಷಮೀಂದ್ರ ಪರಮಗುರುವಾನಂತಹ ಆನ ಸುಜೇಂದ್ರ ತೀರ್ಥ ಶ್ರೀಪಾದ ಸ್ವಾಮೀಜಿ ಪಣ್ಣ ಇடம் ಇದು. சுஜேந்திரரு சஞ்சாரத்தில் வந்த இடத்துல அந்த காலத்தில் இந்த இடம் ஒரு கல்யாண மண்டபம். அந்த மண்டபம் ஒரு சன்னியாசி சஞ்சாரம் வரணும்னா அவருக்கு 3 நாள் க்ஷேத்திர யாத்திரை பண்ணணும். அந்த காலத்தில் பார்த்தசாரதி க்ஷேத்திரம் வந்த சமயத்தில் சுஜேந்திர தீர்த்தர் வெங்கடநாதாச்சாரிய இருக்கும்போது ಅವರು இங்கே வந்து ஒரு சன்னியாசி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்படி சொன்னால் இருக்கிறத வாட்ச்மேன் இல்லை, அப்படி எல்லாம் கிடையாது, இங்கே யாருமே வரவில்ல, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. 3 டைம்ஸ் வந்து அவர் விஜாபனை பண்ணாங்க, இல்லை இந்த ஒரு சன்னியாசி போயிருக்காங்க, அவர் போன இடமே இந்த ராகவேந்திர சுவாமி இருக்கிறது இடம் சொன்னால் சகஜமான ஒரு யார் போனால் சரி இகம் இருக்கணும். ஆனால் அதி இகம் இருக்கக்கூட சொல்லட்டும் சந்தர்ப்பத்தில் அவர் வந்து இல்லை இங்கே சன்னியாசி போயிருக்காங்க, யார் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க அவர்கிட்ட பேசிட்டு இந்த இடம் ராயர் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும், இந்த இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டால் ட்ரஸ்ட்டில் இருக்க இந்த ஆள் எல்லாருமே ஓகே பண்ணி 1962 இந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்தாங்க. அந்த காலத்தில் சுஜேந்திர பர்ச்சேஸ் பண்ணி அப்புறம் 73 பிரதிஷ்டாபனை பண்ண இடம் ராகவேந்திர சுவாமி இருக்கிறது இடம். அகம்ய மகிமா லோகே ராகவேந்திரோ மகாயஷாக. யார் எது கேட்பாங்க, கேட்காம இருக்கிறது அப்பா அம்மா, அப்புறம் ஒரு சன்னியாசி, அதுவும் நம்ம குரு ராகவேந்திர சுவாமி, அவர் கேட்காம கொடுக்கறத இடமே தட்சிண மந்திராலயம். இந்த தட்சிண மந்திராலயத்தில் சாதாரணமாக 1 2 3 சொல்ல முடியாது, நிறைய பேர் நான் 25 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறேன். யாருக்கு ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு வந்த ஆளுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் சேர்ந்து அவர் அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது, சினிமா பண்ணி அப்புறம் நிறையா சைக்கிள் வந்துட்டு இருந்த அந்த காலத்தில் அவர் அப்புறம் சைக்கிள் விற்றுட்டு ஒரு கார் வாங்கி அப்புறம் இந்த இடத்துல வந்த அப்புறம்தான் அவருக்கு நிறைய பேர் வந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பேரெல்லாம் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கேவலம் ராகவேந்திர சுவாமி தயத்தில் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க, ஸ்டார்ஸு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மினிஸ்டர்ஸு பேர் கூட இல்லாமல் சொல்ல முடியாமல் ஆளும் நிறைய பேர் இருக்காங்க. அவர் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணி 9 விளக்கு ஏற்றிட்டு க்ஷேத்திரத்தில் க்ஷேத்திரமூர்த்தி ஆனந்தா லக்ஷ்மி நாரசிம்மர் தயத்தில் நம்ம ராகவேந்திர சுவாமி சசரீரத்தில் எப்படி மந்திரத்தில் இருக்காங்கோ அவர் அதே சசரீரத்தில் நம்ம தட்சிண மந்திராலயத்து ஆன ட்ரிப்ளிகேன்ல அவர் இருக்காங்க. யார் பக்தர் வர்றாங்க யார் போகிறாங்க அவர் எல்லாருக்குமே சம்பூர்ண பரமானுகிரகம் பண்ண இடம் நம்ம தட்சிண மந்திராலயம். இந்த தட்சிண மந்திராலயத்தில் ராகவேந்திர சுவாமி ஒரு இடத்துல நானே இருக்கிற சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் கூட வர டிவோட்டிக்கு யார் என்னென்ன கேட்பாங்க எல்லாருமே பரமானுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ண இடமே இந்த நம்ம தட்சிண மந்திராலயம். பரமானுகிரகம் சுபதேந்திர தீர்த்த சுவாமிஜி அண்ட் இந்த கோயில் தமிழ்நாடு இன்சார்ஜ் விசாரணக்கர்த்தரு அப்புறம் ஜோனல் மேனேஜர் எல்லாருமே சேர்ந்து டிவோட்டி சேர்த்து பண்ண போகிற இடம் இந்த ராகவேந்திர சுவாமிக்கு.
405வது பட்டாபிஷேகம். அப்புறம் ராகவேந்திர சுவாமிக்கு 431வது பர்த்டே. நமக்கு 1, 2, 100 இருக்கும். நான் ராகவேந்திர சுவாமிக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு நாம் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த காரியத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து காரியக்கிரமம் பார்த்து யசஸ்ஸு பண்ணணும்னு சொல்லிட்டு விஜாபனை பண்ணுறோம். எவ்வளோ கோயில் இருக்குது சென்னையில், ஆனால் நம்ம ட்ரிப்ளிகேன் தட்சிண மந்திராலயமே பிரசித்தமான இடம். இந்த இடத்துல பிரதமாக சுஜயேந்திர வந்து பிரதிஷ்டாபனை பண்ணி போன இடத்துல இன்னைக்கு வரைக்கும் கூட ராயரு அகம்ய மகிமாலோகே ராகவேந்திரோ மகாயஷாக நான் 100% இங்கே இருக்கிற சொல்லிட்டு சொன்ன வாக்கியமே இந்த ராகவேந்திர சுவாமி இருக்கிற இடம். எல்லாரும் வந்து ராகவேந்திர சுவாமி தரிசனம் பண்ணி சப்தாக காலத்தில் டெய்லி ஹோமம், ஜபம், பாராயணம், சஹஸ்ர கலச க்ஷீராபிஷேகம், லக்ஷ புஷ்பார்ச்சனா, டெய்லி அன்னதானம், நித்திய ஞான காரியம், சாயங்கால ஞான காரியம், காலையில் பூஜை, புனஸ்காரம், பக்தி, பாவனம். இந்த சென்னையில் இருக்கிற எல்லாரும் மக்களுமே வந்து சுவாமி ஆசீர்வாதம் வாங்கணும். எல்லோரும் தெய்வம் செய்து வந்து இந்த சப்தாகத்தில் கைங்கரியம் பண்ணி சுவாமி சேவத்துக்கு ஆசீர்வாதம் வாங்கணும். ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಹರಿ ಓಂ. ಶ್ರೀಮತೋ ರಾಘವೇಂದ್ರಸ್ಯ ನಮಾಮಿ ಪದಪಂಕಜೆ ಕಾಮಿತಾಶೇಷ ಕಲ್ಯಾಣ ಕಲನಾ ಕಲ್ಪಪಾದಪೋ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಅಧುನಾ ಪೀಠದಲ್ಲಿ ವಿರಾಜಮಾನರಾದಂತಹ ಶ್ರೀ ಶ್ರೀಪಾದಂಗಳವರ ಪಾದ ಕಮಲಗಳಲ್ಲಿ ಶಿರಸ ವಂದಿಸಿ, ಮುಖ್ಯವಾಗಿ ಇವಾಗ ಇದೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬರುವಂತಹ ರಾಯರ ಸಪ್ತಾಹ ಮಹೋತ್ಸವ, ಅರ್ಥಾತ್ ರಾಯರ ಪಟ್ಟಾಭಿಷೇಕದಿಂದ ಆರಂಭಿಸಿ ರಾಯರ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಪರ್ಯಂತರ ಈ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೆ ರಾಯರ ಸಪ್ತಾಹ ಮಹೋತ್ಸವ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇದೇ ಫೆಬ್ರವರಿ ತಿಂಗಳಲ್ಲಿ 18ರಿಂದ 24 ತಾರೀಕಿವರೆಗೆ ನಡೀತಾ ಇದೆ. ಅದರಲ್ಲಿ ಈ ನಮ್ಮ ತ್ರಿಪ್ಲಿಕೇನ್ ಮಠದಲ್ಲಿ ಅತ್ಯಂತ ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ನಡೀತಾ ಇದೆ. ಇವಾಗೆಲ್ಲ ಸುಮಾರು 50-55 ವರ್ಷಗಳಿಂದ ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ನಡೀತಾನೇ ಬರ್ತಾ ಇದೆ. ಹಾಗಾಗಿ ಮುಖ್ಯವಾಗಿ 18ರಿಂದ 18ನೇ ತಾರೀಕಿಂದ 23ನೇ ತಾರೀಕಿವರೆಗೂ ಪ್ರತಿನಿತ್ಯ ನಾನಾ ವಿಧವಾದಂತಹ ಹೋಮಗಳು. ಎಕ್ಸಾಂಪಲ್ ಹೇಳ್ಬೇಕಂತಂದರೆ 18ನೇ ತಾರೀಕು ಗಣಪತಿ ಮತ್ತು ನವಗ್ರಹ ಹೋಮಗಳು. ಗಣಪತಿ ಹೋಮ ಏನಕ್ಕೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, ಎಲ್ಲ ವಿಘ್ನಗಳೆಲ್ಲ ನಾಶವಾಗಲಿ, ನಾವು ಏನೇ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡಬೇಕಂತಂದ್ರೂ ಸಹ ಮುಖ್ಯವಾಗಿ ಆ ವಿಘ್ನಗಳ ನಿವಾರಕ ಬಂದು ಗಣಪತಿ. ಈ ಯಾವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಆಗಬೇಕಂತ ಕೇಳಿದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ನವಗ್ರಹ ಹೋಮ, ತದನಂತರ ಗಣಪತಿ ಹೋಮ, ತದನಂತರ ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇಸಲ್ಲಿ ಒಂದು ಮೃತ್ಯುಂಜಯ ಹೋಮ, ಅದನಂತರ ಮುಂಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಕಲ್ಯಾಣವಾಗಲಿಲ್ವೋ ಅವರಿಗೆ ಕಲ್ಯಾಣ ಆಗೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪಾರ್ವತಿ ಸ್ವಯಂವರ ಹೋಮ, ಹಾಗೂ ಪುತ್ರ ಸಂತಾನ ಯಾರಿಗೆ ಆಗಲಿಲ್ಲ ಅವರಿಗೆ ಪುತ್ರ ಸಂತಾನ ಆಗೋದಕ್ಕಾಗಿ ಸಂತಾನ ಗೋಪಾಲಕೃಷ್ಣ ಇತ್ಯಾದಿ ಎಲ್ಲ ಹೋಮಗಳು ಶ್ರೀಮಠದಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತಾ ಇವೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಈ 2 ದಿನಗಳ ಕಾಲ 19ನೇ ತಾರೀಕು ಫೆಬ್ರವರಿ 19 ರಾಯರಿಗೆ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಎಂಬುದಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಹೆಸರು. ವೆಂಕಟನಾಥರಿಂದ ರಾಘವೇಂದ್ರ ಆಗಿರುವಂತಹ ದಿನ. ಅವತ್ತಿನ ದಿನ ಮುಖ್ಯವಾಗಿ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳವರಿಗೆ ಸಹಸ್ರ ಕಲಶ ಕ್ಷೀರಾಭಿಷೇಕ ಎಂಬುವಂತಹ ಒಂದು ವಿಜೃಂಭಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಭಾಗವಹಿಸ್ತಾರೆ. ಅದರಂತೆ ತದನಂತರ ಕನಕಾಭಿಷೇಕ, ತದನಂತರ ರಾಯರಿಗೆ ಹಸ್ತೋದಕ ಕಾರ್ಯಕ್ರಮ, ತದನಂತರ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ಸುಮಾರು ಒಂದು 3,000 to 4,000 ಅಂತಹ ಅಷ್ಟೊಂದು ಜನರಿಗೆ ಅನ್ನದಾನ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಇರುತ್ತೆ. ತದನಂತರ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಸಾಯಂಕಾಲ ನಮ್ಮ ಗೋಲ್ಡನ್ ರಥೋತ್ಸವ, ಪಲ್ಲಕ್ಕಿ ಉತ್ಸವ, ತದನಂತರ ರಾಯರಿಗೆ ಮಹಾಮಂಗಳಾರತಿ. ಅದರಂತೆ 24 ಫೆಬ್ರವರಿ ಅವತ್ತಿನ ದಿವಸ ಮಂಗಳವಾರ ಟ್ಯೂಸ್ಡೇ, ಅವತ್ತಿನ ದಿನ ಬಂದು ವಿಶೇಷವಾಗಿ ಎಲ್ಲೆಲ್ಲೂ ನಡೆದಿಲ್ಲ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ. ಮುಖ್ಯವಾಗಿ ಈ ಯಾವ ತ್ರಿಪ್ಲಿಕೇನ್ ಬ್ರಾಂಚಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗಿರುವಂತಹ ಕಾರ್ಯಕ್ರಮ ಲಕ್ಷ ಪುಷ್ಪಾರ್ಚನೆ ಎಂಬುದಾಗಿ. ರಾಯರಿಗೆ ಅವತ್ತು ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಕಾರ್ಯಕ್ರಮ, 431st ಬರ್ತ್ಡೇ ಕಾರ್ಯಕ್ರಮ. ಆ ದಿನದಂದು ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳಿಗೆ ಲಕ್ಷ ಹೂವುಗಳು, ಲಕ್ಷಕ್ಕಿಂತ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾದಂತಹ ಹೂವುಗಳಿಂದ ಅರ್ಚನೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾಡಲಾಗುತ್ತೆ ನಾಮಾವಳಿ ಹೇಳ್ತಾ. ತದನಂತರ ಕನಕಾಭಿಷೇಕ, ತದನಂತರ ರಾಯರಿಗೆ ಹಸ್ತೋದಕ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತಹ ವಿದ್ವಾಂಸರಿಂದ ಪ್ರವಚನಗಳು. ತದನಂತರ ಅವತ್ತಿನ ದಿನ ಅಷ್ಟೇ ಸುಮಾರಾಗಿ 6,000 to 7,000 ಮೆಂಬರ್ಸ್ ಇಲ್ಲಿ ಒಂದು ಅನ್ನದಾನ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆಯುತ್ತೆ. ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು 10 ಗಂಟೆಯಿಂದ ಆರಂಭಿಸಿ ಆಫ್ಟರ್ನೂನ್ 2 ಗಂಟೆವರೆಗೆ ಅನ್ನದಾನ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆಯುತ್ತೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಮುಖ್ಯವಾಗಿ ಅವತ್ತಿನ ದಿನ ಸಂಜೆ
ಎಲ್ಲ ಪಲ್ಲಕ್ಕಿ ಉತ್ಸವ, ಗೋಲ್ಡನ್ ರಥೋತ್ಸವ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ಪ್ರಸಾದ ವಿತರಣೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆಯುತ್ತೆ. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಲ್ಲಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ರಾಯರ ಭಕ್ತರು ಭಾಗವಹಿಸಿ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ಸಾರ್ವಭೌಮರ ಪರಮಾನುಗ್ರಹಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಬೇಕಾಗಿ ವಿನಂತಿ. ಶ್ರೀಕೃಷ್ಣ ಅರ್ಪಣಮಸ್ತು. இந்த கலியுகத்தில் ராகவேந்திர சுவாமி பிரத்யட்சமாக வரமாக கொடுத்த இடம் மந்த்ராலயம். அப்புறம் இந்த தட்சிண மந்த்ராலயம், இந்த கோயத்தில் பார்வதி ஸ்வயம்வரம் பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். சந்தான கோபால கிருஷ்ணா ஜபம் பண்ணால் இந்த காரியத்தில் கண்டிப்பாக காரியசித்தி ஆகும். ஸ்ரீஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திர முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா முகாரவிந்தம் திருமுக